கருத்து என்னன்னு கேட்டால், இந்த வட்டி சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்துச்சு. நல்ல இதெல்லாம் நீங்கள் எல்லாரும் பரப்புனீங்க. டிஎன்டி பணிக்கக்கூடியவர்களை நீங்கள் எல்லாரும் உங்கள் ஜமாத்தில் சொல்லுகிறார்கள் என்பதற்காக வேண்டி எனக்கு எதிராக நீங்கள் பரப்பிய இன்னொரு பொய் என்ன உங்கள் ஜமாத்து சொல்லி தந்து உங்கள் ஜமாத்து சார்பாக நீங்கள் ஒரு பரப்பிய செய்தி என்ன செய்தி என்று கேட்டால், முதல் விஷயம் ரெண்டு அன்னைக்கு பிரிக்கணும். முதல்ல வட்டிங்கிறது வட்டிக்கு கடன் வாங்குவது ஒன்று, வட்டியே வாங்குவது ஒன்று. இப்ப நான் ஒரு 1000 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு 1100 ரூபாய் வாங்குறேன்னு வைங்களேன், நான் வட்டி வாங்குறேன்னு அர்த்தம். என்னுடைய நெருக்கடிக்காக வேண்டி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வட்டி கடன் வாங்குறேன். 1000 ரூபாய் கிட்ட அவன் தான் வட்டி வாங்குறான், நான் வட்டி கடன் தான் வாங்குறேன். வட்டி கடன் வாங்க அந்த காசு ஆறாம கிடையாது, நான் வட்டி ஒண்ணு வாங்கலையே. அந்த ஆட்சியும் முடியுது. வட்டி வாங்கி திங்கிறவனையும் வட்டிக்கு கொடுக்கிறவனையும், வட்டிக்கு கொடுக்கிறவனையும் வட்டி கொடுக்கிறவனையும். வட்டி கொடுக்கிறவன் யாரு? வாங்கிட்டு கொடுக்கிறவன் வட்டி கொடுக்கிறவன். வட்டிக்கு கொடுக்கிறவன் யாரு? காசு வட்டிக்கு தொழில் பண்றவன். தொழில் பண்ற ரெண்டு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத தடுத்தார்கள். அவங்க கொடுக்கத்தானே செய்யறாங்க, சில நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வட்டியை பற்றி ஒரு கேள்வி வருகிறது. அந்த வட்டியை பற்றி நான் பல தடவை விளக்கியிருக்கிறேன் அந்த லைவ்ல. இந்த ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரவு லைவ்ல வட்டி சம்பந்தமாக பல தடவை நான் விளக்கியிருக்கிறேன். அதில் ஒரு நாள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, வட்டிக்கு வாங்குவது வட்டி வாங்குவது ரெண்டு செயல் இருக்கிறது. நான் ரூபாயை வச்சுக்கிட்டு வட்டியை கொடுக்குறேன், வட்டியை கொடுத்து நான் வட்டி வாங்கி திங்கிறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வட்டி எனக்கு வட்டி தந்து என் பணத்தை வாங்கிட்டு போறீங்க. அப்போ ரெண்டு செயல் இருக்குல்ல, வட்டி வாங்குவது வட்டி கொடுப்பது, இரண்டும் மார்க்கத்தில் குற்றம். இதில் மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியது, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த வட்டிக்காக வேண்டி நிரந்தர நரகம் அல்லாஹ் சொல்றானே, அது யாருக்கு? நிரந்தர நரகத்துக்கு சொல்லும் போது அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? இன்னல்லதீன யாக்குலூன ரிபா, வட்டியை யார் சாப்பிடுகிறானோ அவனுக்கு தான் உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபிஹா ஹாலிதூன். அவங்கள பற்றி வரும்போது அந்த வசனம் முடியும் பொழுதுதான் அவங்க நரகவாசி நிரந்தரமாக இருப்பார்கள் வருது. இப்போ நான் வட்டி தொழில் பண்ணுறேன், அதான் என்னுடைய வாழ்வாதாரமே, திங்கிறதெல்லாம் வட்டி தான். அப்படி செஞ்சால் எனக்கு நிரந்தர நரகம், நல்லா காப்பாற்றணும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு நெருக்கடிக்காக என்னை வட்டிக்கு வாங்கி போயிட்டீங்க. நீங்கள் வட்டி திங்கிறீங்க, வட்டி திங்கிறீங்க, எனக்கு வட்டி தர்றீங்க. நீங்கள் வட்டி எனக்கு நீங்கள் தர்றீங்களே தவிர நான் தந்த பணத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க, கடனாக தந்தது சாப்பிட்றீங்க. நீங்கள் வட்டி என்னிடத்தில் நீங்கள் வாங்கவில்லை, நீங்கள் வட்டி எனக்கு தான் தருகிறீர்கள். வட்டிக்கு பணம் வாங்கி சாப்பிடுவது என்பது வேற, வட்டியவே சாப்பிடுவது என்பது வேற. அப்போ நீங்கள் என்கிட்ட வட்டி கடன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வட்டி சாப்பிட்டால வரமாட்டீங்க, அது குற்றம் இல்லைன்னு கிடையாது. வட்டி சாப்பிட்டால வரமாட்டீங்க, நிரந்தர நரகத்துக்கு வரமாட்டீங்க. ஆனால் வட்டியை கொடுக்குறவன், வாங்குறவன், எழுதுனவன், சாட்சி எல்லாரும் லானத்துக்குரியவர்கள்ங்கிற அந்த கூட்டத்தில் வருவீர்கள்ங்கிற கருத்தை நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். இப்போ இந்த நடவடிக்கைக்கு அந்த ஜமாத்திலிருந்து நான் இல்லாத நேரத்தில் பேசிய லைவ்ல 2 தடவை 3 தடவை இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னா, பார்த்தீங்களா, வட்டி வட்டிக்கு வாங்கலாமாம், வட்டி தான் வாங்கக்கூடாதாம். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் லானத்துக்குரியன்னு சொல்லிவிட்டார்கள். மரகரண்டு போச்சு பாருங்க. முந்தி நல்லா தெளிவாக இருந்தார், நம்ம நடவடிக்கை எடுத்த உடனே திருட்டு மண்டலாகி போயிட்டாரு. அறிவிப்பாளர்கள் மூளை குழம்புவார்களே, அந்த மாதிரி நிலைக்கு ஆளாகி விட்டார் அப்படின்னு பரப்புறீங்க. நிறைய பதிவு போட்டீங்க, பிச்சுக்கிட்டு போனது வாட்ஸ்அப்பில். அந்த வட்டி சம்பந்த மக்கள் அறிஞ்சு வச்சுக்கிறதுனால நான் வட்டி ஆதரிப்போன் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்க. இதனுடைய உண்மை என்ன? சரி, இந்த கருத்தை நான் இப்போதான் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இதை சொல்லியிருக்கிறோமா? நான் சொன்னதும் நீங்கள் நான் இந்த விஷயத்தை சொன்னேன்ல, இதற்கு முன்னாடி நான் இதை சொல்லாமல் இருந்து, நீங்களும் சொல்லாமல் இருந்து, நான் புதுசாக இதை மாற்றி சொன்னேன்னு சொன்னால், இப்போ பாருங்க, இவனுக்கு மூளை குழம்பி போச்சு. முதல்ல வட்டி அறவே கூடாதுன்னா இப்போ வட்டிக்கு வாங்கலாம், வட்டி தான் வாங்கக்கூடாதுங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கும். நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், வட்டியும் வாங்கக்கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது. ஆனால் நிரந்தர நரகம்ங்கிற அந்த குற்றம் யாருக்கு என்று கேட்டால், வட்டி தொழில் பண்ணுறவனுக்கு தான். நெருக்கடி கடன் வாங்குறவனுக்கு இல்லை. ஆனால் அவன் வட்டி கொடுத்தான் பாருங்க, அந்த குற்றம், அதற்குரிய சாபம் அவனுக்கு இருக்கிறது. அது நிரந்தர நரகம் ஆண்டு கேட்டால் நிரந்தர நரகம் இல்லைங்கிற கருத்தை நான் சொல்றேன். இதுதான் கரெக்டான கருத்து. அதில் எந்த மார்க்கத்துக்கு விரோதமான எந்த ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்லவே இல்லை. இதை ஒரு துண்டை மட்டும் வெட்டி போட்டு விட்டு பாருங்க, வட்டிக்கு வாங்கலாம், வட்டி தான் வாங்கக்கூடாது, வட்டி வாங்கி சாப்பிடக்கூடாது, வட்டிக்கு கடன் வாங்கலாம் என்று சொல்லிவிட்டான்னு சொல்லி பயங்கரமா பரப்புனீங்க. உண்மை என்ன?
இந்த கருத்தை நம்ம எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். டிஎன்டிஜியில் இருக்கும்போது கடந்த காலங்களில் சொல்லியிருக்கிறோம். இது ரொம்ப பரப்புனவன் ராமத்துல்லா அவன்லாம் இதை பரப்பியிருக்கிறான். அப்போ அவனும் நானும் உட்கார்ந்துருந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இதையே அப்படி சொல்லியிருக்கிறேன், இதை விட விவரமாக சொல்லியிருக்கிறேன், விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இது மக்கள் எல்லாரும் பார்த்துருக்குறீங்க. எப்போ இதுக்கெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ இந்த வட்டியை பற்றி இப்போ நான் பேசுகிறேனோ அதற்கு ஒரு 7-8-5-6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வருஷம் கரெக்டாக தெரியாது, பழைய வீடியோ தான் அது. நாங்கள் எல்லாம் 2 சேர்ந்து உட்காந்துருந்து அதில் விளைவிக்கிறலாமே. அப்போ நான் இப்போ நிர்வாகத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ 2க்கு வித்தியாசத்தையே கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கும் பொழுது தான் நான் இதை விலைக்கு சொல்லுகிறேன். அதில் சொல்லும்போது இவன் பக்கத்தில் தலையில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான், அலமத்துல்லா இருக்கிறான், மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த கேள்வி இந்த பதில் சொன்னதை ஒட்டி ஒரு கேள்வி, வட்டிக்கு ஒரு பொருளை அல்லது காரு ஏதோ வீடு வாங்கிட்டு அதை நியாயப்படுத்துகிறவங்களுக்கு நரகம் நிரந்தர நரகமா இல்லை இடைக்கால நரகமா? வட்டிங்கிறது வாங்குறது கொடுக்கறது எல்லாமே மார்க்கத்தில் குற்றணும், அதில் டவுட்டு கிடையாது. ஆனால் நிரந்தர நரகம்ங்கிறது யாருக்குன்னு கேட்டால் வட்டி வாங்குறவனுக்கு தான், வட்டிக்கு வாங்குறவனுக்கு இல்லை. நல்ல வழி. நிரந்தர குற்றம்ங்கிறது தனி விஷயம், லானத்தில் சமமானவர்களுங்கிறது தனி விஷயம். ஆனால் ஒருத்தர் நான் வட்டி கொடுக்குறேன், ஒருத்தர் வட்டி வாங்குறாரு. கஷ்டத்துக்கு ஒரு தேவைக்கு ஒரு வட்டி வாங்குறாருன்னு வைங்க, அவர் வட்டிக்கு வாங்கி அவர் பணத்தை தான் கொடுப்பாரே தவிர அவர் வட்டியை சாப்பிட்றவர் இல்லை. வட்டியை சாப்பிட்றவருக்கு தான் நிரந்தர நரகம் இருக்குது. நம்ம குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தவர் இந்த அறிவுரை வந்த பிறகு ஒமன் ஜாஹு மோயிலத்து மிர் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹு மாஸலப், யார் அல்லாஹ்வுடைய அறிவுரை வந்த பிறகு அதிலிருந்து விலகி கொள்கிறாரோ அதுக்கு முன்னாடி வாங்கின வட்டி வேண்டால் வைத்துக் கொள்ளட்டும். அம்ருஹு இலல்லா, அது பற்றிய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. ஒமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா காலிதூன், யார் திரும்பவும் அதை வாங்குகிறார், இதுக்கு பிறகு வாங்குகிறாரோ அவர் நரகவாசி, நிரந்தரமாக இருப்பார்னு குர்ஆன் சொல்கிறது. அப்ப நிரந்தர நரகம் என்பது ஒருத்தன் போய் வட்டிக்கு கடன் வாங்குறானே அவனுக்கு நிரந்தர நரகம் கிடையாது, அது குற்றானா. லானத்துக்குரியவன் எப்படி கணக்கு எழுதுறவன் லானத்துக்குரியவனோ, சாட்சியா இருக்கிறவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவனோ, அந்த மாதிரி ஒரு சாபத்துக்குரிய ஒரு பாவி அவன் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல கடமைப்பட்டவன். ஆனால் நிரந்தர நரகம் யாருக்குன்னு கேட்டா பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு தான் அல்லது அந்த வங்கிக்கு தான். அவன் தான் வட்டியை உங்கள்கிட்ட வாங்குகிறான், வட்டிக்கு கொடுக்குறான் பாருங்க. நம்ம வாங்கி நம்ம அசலையும் கொடுத்துட்டு மேற்கொண்டு தான் கொடுக்குறோமே தவிர நம்ம ஒரு பைசா வட்டி சாப்பிடவே இல்லை. அதனால நிரந்தர நரகம் என்பது வட்டி வாங்குவர்கள் கிடையாதுங்கிற அடிப்படை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதனால சின்ன குற்றம்னு கிடையாது, அதை விட சின்ன குற்றமே தவிர அதுவும் பெரும்பாவம் தான். அல்லாஹ்வுடைய லானத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாபம் அப்படி ராமத்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வட்டிக்கு சாட்சி கணக்கு எழுதுறவன், சாட்சியா இருக்கிறவன், 2 பேரும் சாட்சியா சரின்னு ஒத்துக்கிட்டான்னு வைங்க, அவனுக்கு நிரந்தர நரகம் கிடையாது. ஆனால் அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன். அப்ப அந்த 4 பேரையும் சாபத்துக்குரியவர்கள்ங்கிற வகையில தான் ரசூலுல்லாஹ் சமமாக்கினார்களே தவிர நிரந்தர நரகம் என்பது இவர்களுக்கு கிடையாது. அதனால வட்டிக்கு கடன் வாங்கக்கூடியவர்கள் பாவிகள், நிரந்தர நரகம் கிடையாது என்பது நம்ம என்ன செய்யணும், வட்டி சாப்பிட்றவனுக்கு தான் அந்த ஒரு சட்டம், அது புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நான் சொன்னது என்ன, இதுல சொன்னது என்ன, 2க்கு வித்தியாசம் இருக்கா? ஒரு வித்தியாசம் இல்லை. அன்றைக்கு சொன்னதே தான் நான் இப்பவும் சொன்னேன், இப்பவும் நான் சொன்னது சரி என்று தான் சொல்கிறேன். வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும் லானத்துக்குரிய குற்றம், அதில் சமமானவர்கள். நிரந்தர நரகம் என்கிற ஒரு நிலை யாருக்குன்னு கேட்டா அவன் வட்டி வாங்கி திங்கிறான், அவனுக்கு தான். ஒரு நெருக்கடிக்கு வட்டி வாங்கினவனுக்கு ஏண்டா வட்டி வாங்கினு ஒரு லானத்திற்கே தவிர பர்மனன்ட் நரகத்தில் எல்லாம் போட மாட்டான். வட்டிக்கு கணக்கு எழுதுறான், அவனுக்கு நிரந்தர நரகமா? வட்டிக்கு சாட்சியா இருக்கிறான், நிரந்தர நரகமா? இல்ல, சாபம், அல்லாஹ்வுடைய சாபம். அல்லாஹ்வுடைய சாபம்ங்கிற வகையில 4 பேரும் சமமா இருந்தாலும் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு தண்டனையை சொல்றானே, நிரந்தர நரகம், உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா காலிதூன், அவர் நரகவாசிகள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்றானே, அந்த விஷயத்தில் இவன் பிரிஞ்சிருவான். வட்டிக்கு வாங்கி திங்கிறானே அவன் பிரிந்து விடுவான், மற்ற 3 பேரும் அதுல வரமாட்டார்கள் அப்படின்னு சொன்னல. இப்ப நீங்க 2 ஒப்பிட்டு பாருங்க. இதைத்தாண்டா ஜமாத்து கொள்கையா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இதான சரியான கருத்தும் கூட. எந்த மதரசாவில் வேணாலும் ஃபத்வா கேளுங்கடா, சுன்னு ஜமாத்துல கேளுங்க, படையில விட்டு கேளுங்க, தேவபந்தில் கேளுங்க, அரபு நாட்டில் சவுதி யூனிவர்சிட்டியில் கேளுங்க, வட்டிக்கு கடன் வாங்கணும் நிரந்தர நரகமான்னு கேளுங்க, வட்டிக்கு சாட்சியாக இருந்தால் நிரந்தர நரகமான்னு கேளுங்க.
வட்டியை பதிவு செய்கிறான அவனுக்கு பெர்மனன்ட் நரகமான்னு கேளுங்க. இல்லை, குற்றம், சாபத்துக்குரிய செயல் என்று சொல்வார்கள். யாருக்கு நிரந்தர நரகம்? நிரந்தர நரகம் ஆதாரம் இருக்கணும்ல. நிரந்தர நரகத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஒண்ணுக்கு தான் ஆதாரம் இருக்குது. வட்டி தொடர்பாக 4 காரியத்துல வட்டி வாங்கி திங்கிறான அவனுக்கு தான் நிரந்தர நரகம்னு குர்ஆன்ல இருக்குது. அப்ப நிரந்தர நரகம்ங்கிற அந்த ரேஞ்சுக்கு வரமா 2 பேர் சமமாக மாட்டார்கள். லானத்துல குல்லுஹும் சவாதான், அல்லாஹ்வுடைய சாபத்தில் சமம் தான். ஆனால் நிரந்தர நரகம்ங்கிற வகையில் வருவார்கள் எவராவது சொல்லியிருக்கிறாங்களா? கணக்கு எழுதுறவன்லாம் வட்டிக்கு துணை செஞ்ச ஒரு பாவம் அது இருக்கிறது. வட்டி எவ்வளவு கஷ்டம் தான் எதுக்கு வட்டி வாங்கின? நீ தானே வட்டியான் கொடுத்தாய். நீ வட்டி கொடுக்குறாய், அவன் வட்டி வாங்குகிறான். வட்டி கொடுக்கிறவன் வந்து சாப்பிட்றது வட்டி காசு கிடையாது, அவன் தான் வட்டி கொடுக்குறான். அவன் வாங்கின காசு கடனான காசு வாங்குறான். பாவத்துக்கு துணை செஞ்சான்ங்கிறதுனால அது குற்றமாகிறதே தவிர அவன் சாப்பிட்டது வட்டி காசா? என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடனை வாங்கிட்டு போய் வட்டிக்கு வாங்கிட்டு போறீங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க சாப்பிட்றீங்க, வட்டி காசா இல்லை கடன் காசா? திருப்பி எனக்கு தர தானே போறீங்க, மேற்கொண்டு எனக்கு தர போறீங்க. மேற்கொண்டு தருவதான் வட்டி. இந்த 1000 வட்டி கிடையாது. இந்த 1000க்கு 1100 தருவீங்களா, அது வட்டி. நீங்க உங்க காசை கூடுதலா எனக்கு தர்றீங்களே தவிர என்னிடமிருந்து நீங்க எங்க வட்டி வாங்கினீங்க? அப்படிங்கிற ஒரு லாஜிக் பிரகாரமும் பொருளாதார தத்துவத்தின் பிரகாரமும் குர்ஆனுடைய போதனை பிரகாரமும் என்ன நிலை என்று கேட்டா மார்க்கத்தின் நிலை இதுதான். இந்த மார்க்க நிலை எது சரி தவறுங்கிறதுக்கு நான் சுட்டி காட்டவில்லை. நான் சுட்டி காட்டுவது எதுக்குன்னு கேட்டா, நானும் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். அதை எப்போ மாத்தலை, இது வரைக்கும் மாத்தல. அந்த நிலைப்பாட்டையே நான் வந்து நீ நடவடிக்கை என்று சொன்னதுக்கு பிறகு நான் சொல்லுகிறேன். அப்ப தேடுறான் குற்றம், இதை வச்சு அமைக்க பார்ப்போம். இவனை எப்படி ஆச்சும் ஒரு மரங்கள் அடிச்சு சொல்லணும், மார்க்க சொல்ல தகுதி இல்லாமல் ஆக்கணும், இவனுக்கு இந்த நடவடிக்கை எடுத்தோம் எல்லாம் மூளை குழம்பி அறிவிப்பாளர் குழம்பி போச்சு என்று சொல்லணும். அப்படி சொன்னா நம்ம மக்கள் மத்தியில் வெறுப்பு உண்டாயிரும். வெறுப்பு உண்டாவிட்டதுன்னு சொன்னால் இந்த காசு பணம் பொருளாதாரம் இவன் கிளப்புறான அந்த விஷயம் எதுவுமே எடுபடாது. அதானே அதுக்கு அர்த்தம். அதுக்கு தானே இது செஞ்சீங்க. அதை நீங்க என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு விஷயம். அதாவது இந்த வட்டி சம்பந்தமா இந்த வீடியோ போட்டோம்ல, பேசினீங்கல்ல, இந்த சம்பவம் இந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. இல்லைன்னா அதிராமண்டலத்துல கிளையில உள்ள ஒரு சகோதரர் சிராஜ் காக்கான்னு பேரு, இப்ப நிர்வாகத்துல இருக்கிறாரு. அப்போ நிர்வாகத்துல இப்போ நிர்வாகத்துல தான் இருக்கிறாரு, டிஎன்டிஜில. அவர் வந்து என்ன சொன்னாருனாக்கா, பிஜி வந்து ரொம்ப புத்தி பேதலிச்சு போச்சு, வட்டியை பத்தி ஏற்கனவே இருந்த நிலைப்பாடு என்ன, ஜமாத்துல இருக்கும்போது இருந்த நிலைப்பாடு என்ன, இப்ப என்டிஎஃப்க்கு வந்த பிறகு வேற நிலைப்பாடு மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரசாரமா பேசுறாரு போன்ல. அப்ப அப்படி என்ன சொன்னாரு, நான் உங்களுக்கு நேருக்கு நேரம் ஆதாரம் காட்டுறேன், உங்களுக்கு நேரா சொல்லி விளக்கினாதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. சரி என்கிட்ட சொல்றாரு. சரி நான் எங்க வரேன் சொல்லுங்க, நான் வர்றேன் காட்டுங்க அப்படின்னு கேட்கும்போது, நானே உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. சரி, வீட்டுக்கு வந்து இந்த வீடியோவை காட்டுறாரு, இந்த வட்டி சம்பந்தமா நீங்க சொன்ன பதில காட்டுறாரு. அப்போ நான் சொன்னேன், இதுக்குத்தான் விளக்கு கொடுத்துட்டாருங்க, அடுத்த வாரமே இதுக்கு விளக்கி விரிவா பேசிட்டாரு, அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இருங்க நான் அதை எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, லேப்டாப் எடுத்துட்டா உள்ள போனேன், கையை பிடிச்சிக்கிட்டாரு. அதாவது அதை நான் பார்த்தேன், அதுல தெளிவா தான் சொல்றாரு. ஆனால் இதுல சொல்றது சரியா அப்படின்னு கேக்குறாரு. ஏங்க இதுல வந்து சுருக்கமா சொல்றாரு, இதுல அடுத்த வாரமே விரிவா சொல்றாரு, அதுல சரியா தானே இருக்குது, அதுல சரியா தானே இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதை மட்டும் பார்த்தவன் வந்து தடந்து கொண்டு போயிட மாட்டானா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இதே கேள்விக்கு இதை விட தெளிவா இதே பதில கோவை ராமத்துல பக்கத்துல வச்சுக்கிட்டே சொல்லி இருக்கிறாரு. அதை காட்டவாங்க. இல்ல அதுவும் நான் பாத்துட்டேன். அப்ப அதையும் பாத்துட்டீங்க, இதையும் பாத்துட்டீங்க, உண்மை என்னன்னு உங்களுக்கு விளங்குது. ஆனால் எவ்வளவு பெரிய நீங்க விஷத்தை கக்குறீங்க. ஏன்னா இவர் மேல ஏன் இவ்வளவு பெரிய, அதாவது நடவடிக்கை எடுத்து நீக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அவரை வந்து கெட்டவர், அயோக்கியரு, தடம் கொண்டு போயிட்டாரு, மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காட்டணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு மெனக்கிடல உங்க உள் மனசுக்கு நல்லா தெரியுது. இவர் சரியாதான் சொல்றாருன்னு நல்லா தெரியுது. அதுல சொன்னதுலே இல்லாம அதை தெளிவா காட்டாம ஒரு சின்ன ஒரு துட்டை மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நீங்க மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி பண்றீங்க. இது இந்த வீடியோ நீங்களே Facebookல எல்லாம் போட்டிருக்கிறேன், நானும் பார்த்தேன். இந்த வன்மம் உங்களுக்கு என்னத்துக்கு?
அப்படின்னு கேட்டோம்னா அவர் என்ன சொன்னாரு, நீங்க சொல்றது எனக்கு விளங்குதுக்காக்கா, நீங்க அவரு வந்து பிஜே சொன்னது அதுல சுருக்கமா சொல்லிட்டாரு, அடுத்ததுல வந்து தெளிவா சொல்லிட்டாரு, அதெல்லாம் எனக்கு விளங்குது. ஆனால் என்டிஎஃப்ல வந்த பிறகுதானே இப்படி ஏன் சுருக்கமா பேசுறாரு. என்டிஎஃப் வந்த பிறகு மக்கள் வந்து குழம்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பேசுறாரு அப்படி சொன்ன. நீங்க வந்து நல்ல ஒரு வாதத்தை வைக்கிறீங்க, ஆனால் நீங்க சொல்லக்கூடிய செய்திய நான் ரெக்கார்ட் பண்ணிருப்பேன், இதை நான் வந்து போட்டுருவேன். சிராஜ் காக்கா அதிராமண்ணத்துல உள்ள சிராஜ் காக்கா எங்க வீட்டுல வந்து இப்படி ஒரு வாதத்தை வச்சு உண்மை என்ன சத்தியம் என்னங்கிறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் நாங்கள் பிஜே பத்தி அவதூறு பரப்புவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு போடுவேன்னு சொன்னேன். அதோட வேற எழுதிச்சவர் தான் என்ன காரியம் பண்ணிட்டீங்க நீங்க, உங்க கூட பேசுறதே பெரிய தப்பு நினைச்சு போயிட்டாரு. அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரியுது உண்மை என்னன்னு தெரியுது, அந்த வீடியோவையும் பார்த்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த விளக்கத்தையும் பார்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கடந்த காலத்துல கோவை ராமத்துல்லா சில சகோதரர் எடுத்து போட்டுட்டாங்க, வீடியோ எடுத்து போட்டாங்க, அதையும் பார்த்துட்டு உண்மை என்னன்னு தெரியுது. இது தெரிஞ்சாலும் இதை எடுத்து பரப்புறாங்க, அதை எனக்கு ஆதாரமா கொண்டு வந்து காட்டுறதுக்கு வர்றாரு. வந்த இடத்துல எனக்கு தெரியுது, எனக்கு விளக்கமா தெரியுதுன்னு அது சமாளிக்க பாக்குறாரு, சமாளிக்கவும் முடியாதுன்னு எழுச்சி ஓடுறாரு. அவங்களுடைய வன்மம், அவங்களுடைய அதாவது அப்படி வந்து எப்படியாவது உங்களை வந்து சமுதாயத்தை விட்டு உரம் கட்டணும் முயற்சி பண்ணாங்க. இல்ல அதுக்கப்புறம் ஒரு மார்க்கத்துல வந்து நிறைய போயிட்டு இருக்கிறாரு, இவரை வந்து எப்படா கேவலப்படுத்தலாம், எப்படா அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை தான் இந்த அளவுக்கு ஆக்குது அவங்களுக்கு. நிச்சயமா அல்லாவுக்கு பதில் சொல்லணுமா, அவங்க இப்படி பண்றாங்கல்ல, இது வந்து என்னடா ஒரு மார்க்கத்துல வந்து இப்படி எல்லாம் விளையாடுறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்யறோமே, இவ்வளவு கேவலப்படுத்துறதுக்காக செய்யறோமே, அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்தால் இப்படி செய்வாங்களா? இப்போ வந்து உள்ள நாள் அது வந்து பொதுவில் நான் சொன்னது இல்லை, நல்ல பாயிண்ட். ஏன்னா இது வந்து அதாவது அதிராமண்ணத்தில் உள்ள சிராஜ் காக்கா இன்றைக்கும் டிஎன்டிஜே நிர்வாகத்தில் இருக்கிற அதிராமண்ண கிளை 2 நிர்வாகத்தில் உள்ளவர்.